அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லவ்லி கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈத்துக்கு மொதல் நாள் வந்துட்டு மருதாணி எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு பறித்து வச்சுட்டேன். ஸோ பறித்து வந்துட்டு கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா அப்படியே மையாக அரைச்சி எடுத்தாச்சு. அப்போ தான் நல்லா செவக்கணும். கொஞ்சம் பிளாஸ்டிக் கவர் வச்சு தான் அரைச்சேன், இல்லைன்னா கை செவந்துடும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சரி அப்புறமா விட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் வந்துட்டு இஞ்சி பூண்டு அப்படியே கொஞ்சம் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதோட கையோடு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டேன். இதுதான் நமக்கு வந்துட்டு மெயினாக தேவைப்படுங்கிறதுனால. ஸோ ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சரி மெஹந்தி போடலான்னு சொல்லிட்டு மெஹந்தி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிசைன்ஸ்லாம். ஸோ எதுவுமே எனக்கு வைக்கிற ஐடியாவே இல்லை. சரி இருந்தாலும் சரி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருந்தேன். ஸோ சிம்பிளாக கொஞ்சம் சின்னதாக போடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். அதுவும் கோன் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வரல, ஸோ நீட்டாக வரல. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு டீசெண்டாக வந்துட்டு போட்டிருந்தேன். நல்லா தான் வந்துச்சு ஸ்டெயினும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஹிஜாப்ஸ்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு எந்த ஹிஜாப் நமக்கு போடலான்னு சொல்லிட்டு மேட்சாக இருக்குன்னு எல்லாமே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் எல்லாமே கலைஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எந்த ஹிஜாப் நம்ம புர்காவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றையுமே செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அது இதுதான் கொஞ்சம் மேட்ச் ஆனப்பில் இருந்துச்சு. அதோட இதையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு மொதல் நாள் எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்புறம் வந்துட்டு ரைட் ஹேண்ட்லேயும் நான் வந்துட்டு மெஹந்தி போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் போகிறது அது கொஞ்சம் டீசெண்டாக வந்துருந்துச்சு. அதோடு வந்துட்டு நோன்பு திறக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதோட நோன்பு திறந்தாச்சு. அன்றைக்கி வந்துட்டு சமோசாவும் ஆப்பிள் ஜூஸுன்னு தான் போட்டிருந்தோம். ஸோ இது வந்துட்டு ஈத்தோட காலையிலேயே வந்துட்டு டீ போட வச்சாச்சு. டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் எடுத்து வச்சிட்டோம் கோழி அப்பத்துக்காண்டி. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நான் தான் வட்டலப்பம் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் 6 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வட்டலப்பத்துக்காண்டி உப்பு அப்புறம் வந்துட்டு சுகர்லாம் சேர்த்து தேங்காய் பால்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே கையோட சிக்கன் மட்டன் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி காலையில் தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். மொதல் நாளாக செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலான்னு. ஸோ அப்படியே சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஃப்ரையாக பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வட்டலப்பமும் இந்த பக்கம் அவிஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்து லைட்டாக நட்ஸு வச்சாச்சு. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நட்ஸு வச்சுட்டேன். அப்படியே சைடு பை சைடாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. காலையிலே தொழுக போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸெலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆக்சலரிஸ்லாம். ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸு இதுதான் அவுட்ஃபிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சாக பேங்கிள்ஸு அப்புறம் வந்துட்டு இயரிங்ஸு செயின் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஸோ நானும் வந்துட்டு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ரெடியாக போயிட்டேன். அதுக்கப்புறம் தொழுக போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதோட வந்துட்டு மட்டனையும் அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு கோழி அப்பம் தான் அன்றைக்கி. கோழி அப்பம் அப்புறம் வந்துட்டு மட்டனு அப்புறம் சிக்கன் ஃப்ரை வட்டலப்பம் இந்த மாதிரி கூட வந்துட்டு அடிஷ்னலாக பரோட்டாவும் வாங்கியிருந்தோம் ஆர்டர் பண்ணி. ஸோ பரோட்டா வந்துட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன்ட்டு. ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் வந்துட்டு வெள்ளரி பழத்தை போட்டு ஜூஸ் பண்ணி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் மதியானம் வந்துட்டு சும்மா நார்மலாக ஒயிட் ரைஸ் வச்சு அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் அதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஊர் சைடு நிறைய கடையெல்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருந்தேன். கிளம்பி முடிச்சுட்டு அங்கே போய் சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு நார்மலாக ஜூஸ் கடை அந்த மாதிரி நிறைய கடை போட்டிருப்பாங்க. அதனால கிளம்பிட்டு போயிட்டு அங்கே நிறைய டாய்ஸு அப்புறம் வந்துட்டு நிறையா கடையெல்லாம் இருந்தது. ஸோ ஊர்லாம் நல்லா சுற்றி முடிச்சிட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் கூட சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய ஈத் விலாக் போணுச்சு. ரொம்ப ஜாலியாகவே போணுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.